ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் கூட பிரவீன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு சொன்னாலே செம்மையான ஒரு ஃபேமஸான ஒரு கோயில், ஓகேங்களா? அர்த்தநாதேஸ்வரர் கோயில். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ எங்கள் கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து ஈரோடு போகிற ரோட்டில், சரிங்களா? அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு நீங்கள் என்ட்ரி ஆனாலே போதும், அந்த மலை திருச்செங்கோடு மலை வந்துடும். திருச்செங்கோடு கோயில் மேலே சூப்பராக தெரியும். இப்போ நம்ம கோயில் ஃபுல் வீடியோ போட போகிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரவீன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பாருங்கள், இந்த திருச்செங்கோடு நகரத்தில் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. கோயில் நம்ம ரூட்லாம் பார்த்துருப்பீங்க, மலையில் எப்படி நம்ம வந்தோன்னு பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு பதட்டமாக பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மலை மேலே ஏறுறோம், பைக் எடுத்துகிட்டு வரோம். புது பைக் நம்மளுது ஸ்ப்ளெண்டரு. ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்துருக்கோம். மேலே ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை சுற்றி இந்த வியூ பார்க்கும்போது பார்க்க ஆசையாகவும் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது எனக்கு. ஐயோ சாமி, ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் ஹைட்டில் வந்து நான் பார்க்குறேன் நான். அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது, ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வரவங்க செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டில் வச்சுட்டு போயிடலாம். ஸ்டாண்டில் கொடுத்துட்டு இங்கே சர்ப்பிங் விட்டுட்டு நீங்கள் மேலே கோயிலுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக நிறைய சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது, சூப்பராக. இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அற்புதமாக செதுக்கி நல்லா நீட்டாக பண்ணிக்கிறாங்க. அப்படியே நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக இதே மாதிரி நிறையா தூணெலாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் இன்றைக்கி ஃபுல்லாக செம கூட்டம், இன்றைக்கி க்ரௌடு நல்லா ஒரு சாமி கும்பிட்றதுக்கு குடும்பத்தோட ஃபேமிலியாக வந்திருக்காங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. பாருங்கள், சாமி கும்பிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். இந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா பூவரசு, இந்த பையன் பேர் பரத். 2 பேருமே நண்பர்கள். ஒன்றா வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இவனும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நம்பால் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுக்காரரு, ஜாலியான ஆள். பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்திருக்காப்புல. இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காப்புல. இப்போ போயிட்டு நம்ம உச்சிப்பிள்ளை கோயிலுக்கு போக போகிறோம். போயிட்டு எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸ் நடந்து வருது, படிக்கட்டு நடந்து வருது. மக்கள் இப்போ நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்தோம், அதனால் நம்ம ரோட்டில் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் வருது. மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா உச்சிப்பிள்ளை கோயிலுக்கு போகிறோம். நம்ம இந்த இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கிடையாது, பாறையில் தான் நம்ம நடந்து போகணும். சுற்றி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கம்பி இருக்கும், இந்த கம்பி பிடிச்சி நம்ம வேற போகிறோம். ரொம்ப ஒரு இப்போ நம்ம ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். அந்த டாஸ்க்கு வந்து 3 பேர் தான் நடந்து போக போகிறோம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
பாருங்க, ஒரு கட்டம் வரையும் நம்ம இங்கே நடந்து போகிறப்போ நமக்கு இந்த கைப்பிடிக்கிற இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த உச்சி பிள்ளையார் கோயில் போகிறப்போ ஒரு பாதி இப்போ வழியெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னாலே அங்கே பாருங்கள் மக்கள் அங்கே மேலே ஏறி நடந்து போகிறாங்க. தெரியுதா? நமக்கு ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் தண்ணி வசதி இருக்குது. இவ்வளோ பெரிய மலை மேலேயும் நமக்கு வந்து தண்ணி வசதியெல்லாம் நிறையவே செஞ்சு தந்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு நன்றி சொல்லிக்கலாம். பார்த்துக்கோங்க ப்ரோ, ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் நடந்தவங்க பார்த்து நடந்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீடு வந்து பார்த்தீங்கன்னா எது பிடிமான ஒன்றும் இல்லை, பிடிக்கிறது கம்பி கம்பி எதுவுமே இல்லை. பார்த்து நடந்துவாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக வந்துடுவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே கொஞ்சம் கீழே விழுந்துருவோம், பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குரங்கு நண்பர்களும் இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க, ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் இருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். யாரெல்லாம் குரக்க கௌசிக்கு வந்த மாதிரி நிற்கிறான். இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் இப்போ கம்பி கொடுத்துருக்கு. கீழே படிக்கட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாறை தான். இது வருது அப்படி போகுது, நம்ம தான் பார்த்து போகணும், பார்த்து வாங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலுமே நமக்கே என்ன நடக்குங்கிறது தெரியாது. இங்கே பாருங்கள், அவங்களே எப்படி அந்த கம்பியில் தடுமாறி வராங்கன்னு பாருங்கள். பாறைகள் கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் வேணும்னா, கண்டென்ட் நிறைய வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூபராகவோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை சூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி நடக்கிறோன்னு. இந்த கேமரா வச்சுட்டு நம்மளால் நடக்கக்கூட முடியல, கொஞ்சம் தடுமாறி தான் போயிட்டுருக்கோம். பாறையெல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. பாருங்க கீழே புளி, இப்போ நம்ம வாரதே ஏறி போனோம், கம்பி பிடிச்சி அவர் ஏறிட்டார். இந்த கேமரா வச்சு நாம தான் கொஞ்சம் சிரமமாக நடக்கணும் போல். செம்மையாக மூச்சு வாங்குது. நல்ல ஒரு மேலே மலை மேலே நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செம்மையாக மூச்சு வாங்குது. பின்னாடி வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு நம்ம செம்ம ஹைட்டில் இருக்கிறோம். ரொம்ப எவ்வளோ ஹைட் இருக்குது, 2 அடி நம்ம கீழே இருக்கிறோம். நம்ம பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம். திருச்செங்கோடு தெப்பக்குளம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் அந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. எனக்கு நம்மளது மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். செம்மையாக மூச்சு வாங்குது. பார்க்கலாம், நிறையா வீடியோஸ் மாதிரி போடுவோம். நம்ம புதுசாக நிறைய கண்டென்ட் போடுவோம். நம்ம நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் எல்லாத்துக்குமே. நிறைய பேர் வராதீங்க, வந்து பாருங்கள், சந்தோஷம். எனக்கு செம பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா செம ஹைட்டு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹைட்டில் வந்து நான் நிற்கிறேன். நான் செம்மையாக மூச்சு வாங்குது. இந்த பாறை கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அந்த பக்கம் உள்ள இந்த பக்கம் உள்ளே பூந்து அவங்க எப்படி அந்த சைடு வராங்களோ அது மாதிரி அந்த சின்ன சின்ன படிக்கட்டுகள் இருக்கும், அதில் ஏறி அவங்க மேலே போய் மாறிக்கலாம். செம்மையாக மூச்சு வாங்குது. படிக்கட்டு இல்லை, கம்பி தான் இருக்குது, பார்த்து ஏறுங்க. அது இந்த பயிர் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. பாறை நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இது போகிற நடந்து போகிறோம் கல் வழியாக. எப்படி போகிறோம், இது வந்து சீடு பூந்து போகிறோம். கீழே பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல, தண்ணி போகிறதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் செம்மையாக ஒரு வடிவமைச்சு ஒரு அந்த பாறையை செதுக்கியிருக்கிறாங்க, செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. ஜெய் ஆஞ்சிராயா, ஆஞ்சிராயா, போயிட்டு ஆஞ்சிராயா, போயிட்டா. இது அருமையாக விளையாடுது. இந்த குரங்குகள்லாம் குட்டி குட்டி குரங்குகள். அது ஒன்றும் பண்ணாது, குட்டி குரங்கு. பாருங்கள் மக்களே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனு. இங்கே ஒரு ரோடு போட்டிருக்காங்க, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு எல்லாம் நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஜூம் கூட பண்ணி பார்க்கலாம். இந்த ரோடு எதில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ரோடு நீட்டாக இருக்கும். ஆமாம், நல்லா சூப்பரான இடமா வியூ பாயிண்ட். ஃபுல்லாக மேகம் பாருங்கள் எவ்வளோ கீழே தெரியுது. நல்ல ஒரு நம்ம ஹைட்டில் நம்பர் இருக்கு. இப்போ கீழே பாருங்கள் பில்டிங், 4 மாடி 5 மாடி பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ கீழே தெரியுது நமக்கு.
இந்த ட்ரெச்சோட சிட்டியே செம்மையாக தெரியுது. இந்த பாறை சொன்ன பார்த்தீங்களா, பாறை பாருங்க எப்படி நிற்குது. ஒரு பிடிப்பு மேலே ஒன்றும் இல்லை, கீழே ஒன்றும் இல்லை, ஏதோ நிற்குது. இதெல்லாம் கடவுள் அதிசயம். ஏற முடியாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்குது. நம்ம 12 டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 12:45 1 மணி ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வெயில் ஃபுல்லாக பாறை கால் நல்லா சுடுது. அதனால் நடக்க முடியல. கால் நேரமாக வந்தோம்னா நம்ம நடக்கலாம், இப்போ முடியல. அதனால தான் கீழே பாருங்கள் எவ்வளோ இதாகுது. ஒரு சொல்லப்போனால் ஒரு 30-40 டிகிரிஸில் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கத்தில் இருக்குது. நம்ம பார்த்து இறங்கணும். மேலேருந்து பாருங்க செவமாக ஹைட்லேருந்து நம்ம கீழே வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மேலேருந்து வந்தாச்சு பாருங்க. சிவன் பார்த்தீங்கன்னா சிவாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் தெரியும். இது ஒரு லைட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா செம்மையாக தெரியும். சிவப்பு கலரில் செம்மையான லைட்டு. வாங்க போகலாம் மக்களே. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயில் ஏறி வந்தாச்சு. மேலே ஏறி உச்சிப்பிள்ளை கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம், போக முடியல. வெயில் சரியான வெயில், கால் நடக்க முடியல, சரியான சூடாக இருக்குது, அதனால் நடக்க முடியல. இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் வெளியே என்ட்ரன்ஸ் சும்மா ஒரு இது மாதிரி மண்டபம் மாதிரி போட்டிருக்காங்க, உட்காரதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நீட்டாக சூப்பராக இருக்குது. இதான் மக்களே நம்ம சிங்கம். நம்ம சிங்கத்தில் நம்ம வந்து ஸ்ப்ளெண்டரில் வந்திருக்கோம். இது நம்ம பைக்கு, புது பைக்கு. ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் திருச்சூர் மலைக்கு. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃப்ரீ பாத்ரூம் தான், நீட்டாக க்ளீனாக சுத்தமாக இருக்குது. இதான் நம்ம பைக்கு பார்த்துக்கோங்க. ஹாய் கைஸ், அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நுழைவாயில். இங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்களாம் இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வண்டியில் வந்திருக்கோம் அப்படின்னா வண்டியில் போகலாம், இல்லை படிக்கட்டுலேயே நம்ம போய்க்கலாம். இறங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. மேலே வச்சுக்கோங்க.